பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பிரேதக் குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? நாம மரணத்துல ஏசப்பாவ நினைவு கூற முடியுமா? அப்படி ஒரு தருணம் நமக்கு வாய்க்குமா? அது கூடாத காரியம். என்ன விஷயம் அப்படின்னா, உயிரோட இருக்கும்போதே நாம ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை நேசிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம பாதாளத்தில் போயிட்டு ஆண்டவரை துதிக்க முடியுமா? ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? எதுவுமே முடியாது. என்ன விஷயம்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஜீவனுள்ள நாளில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஜீவனுள்ள நாளில் ஐஸ்வர்யான போல காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் பாதாளத்தில் போய் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது நாம் ஜீவனோடு வாழும் காலத்திலேயே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோட பயணிக்கிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? ஒரு லாபமும் இல்லையே. இரத்தம் உயிரோடு இருக்கும்போதில் வெளிப்படணும். குழியில் இறங்கும்போது இரத்தம் வெளிப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்று, குழி அப்படிங்கும்போது அது மரணம். மரணம் சந்திக்கும் முன்பாகத்தான் நாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரோடு நடக்கணும். அதை விட்டுட்டு நாம் மரணம் சந்தித்த பிறகு இன்னொரு ஜென்மம் இருக்குது, அடுத்த ஜென்மம் இருக்குது, நான் இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்துட்டேன், அடுத்த ஜென்மத்தில் நான் விலங்காக பிறப்பேன், இல்லை அதுவாக பிறப்பேன், இதுவாக பிறப்பேன், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மித்து. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதுமே மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் வேதம் சொல்லுது. அதுதான் உண்மையும் கூட. எந்த ஜென்மம்லாம் கிடையாது, மறு ஜென்மம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்படி புரிந்து கொள்ளலாம், ஆண்டவர் நமக்கு மரித்த பிறகு நமக்கு நித்திய ஜீவனை அழிக்கிறார்ல, அது ஒருவேளை மறு ஜென்மம்னு சொல்லி அப்படி இது பரவி இருக்கலாமே தவிர மற்ற எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இதெல்லாம் நாம் மரணத்துக்கு முன்பாக செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் மரணத்திற்கு பின்பாக நாம் எதையுமே செய்ய முடியாது. புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? மண்ணு தானே இந்த உடல், இந்த மாம்சம். இது புழுதிக்கு புழுதி ஆயிடும். வசனம் சொல்லுதில்ல, மண்ணோடு மண்ணாவாய் அப்படின்னு இறந்து போனவங்களை பார்த்து அந்த வசனத்தை சொல்லி பாஸ்டருங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. மண்ணோட மண்ணா போயிடும், அவ்வளோதான். அது வெறும் மண்ணு. அது துதிக்குமா? அது ஆண்டவரை போற்றுமா? அது ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அது ஆண்டவர் மீது அன்பு கூறுமா? கூறாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, உயிருள்ள போதே, காலம் உள்ள போதே, நாட்கள் உள்ள போதே நீங்க அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறத இங்க ஆண்டவர் தெள்ள தெளிவா சொல்லுகிறார். அதனால இப்போ இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி 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 போட்டுக்கிட்டே போனா நாம் மரணத்திற்கு பின்பாக ஒன்றும் செய்ய முடியாது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். அதை இப்பொழுதே செய், இன்றே செய், இந்த நொடி பொழுதிலே செய். காலம் தாழ்த்தாதே.
நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அங்க எதுவுமே இல்ல. அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க என்னதான் இருக்கு? அழிவு தான் இருக்கு. மரணம் தான் இருக்கு. வேதனை தான் இருக்கு. ஆனா, நீ என்ன பண்ணு? இப்பொழுதே உன் முழு பலத்தோட செய். எதுவானாலும் முழு பலத்தோட செய். அர்ப்பணிப்போட செய். ஒப்புவித்தலோட செய். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்துல எந்த கிரியையும் செய்ய முடியாது. கிரியை செய்கிற காலம் இதுதான். ஆனா இந்த காலத்த தவற விட்டுட்டா, ராக்காலம் வரும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நாம் உணர்ந்து செயல்படணும். இன்னுமே கிறிஸ்தவர்களுக்கு அந்த உணர்வு வரமாட்டேங்குது. இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இல்ல நாள மறுநாள் பார்த்துக்கலாம். என்ன ஆண்டவர் தான் கிருபை உள்ளவரா இருக்கிறாரே, மன்னிக்கிறவரா இருக்கிறாரே, அதனால நம்மள ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. அப்படிங்கிறதற்காக அவங்க ஒரு அர்ப்பணிப்பே இல்லாம, ஏனோ தானோன்னு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழவே கூடாது. அததான் இங்க திருப்பி திருப்பி இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ராக்காலம் வந்துருச்சு அப்படின்னா, அங்க நீ எதையுமே செய்ய முடியாது. நீ செய்யறதெல்லாம் இப்பொழுதே செய். இன்றே செய். அதை நன்றாக செய். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.